வணக்கம் நண்பர்களே. எங்களுக்கே தெரியாமல் எங்கள் ஆரோக்கியத்தை திருடுகின்ற கண்ணுக்கு தெரியாத குடற்புழுக்கள் பற்றி பார்க்க போகிறோம். வயிற்றுக்குள் குடல் புழுக்கள் என்பது மனிதனின் செரிமான மண்டலத்தில், குறிப்பாக குடலில் வாழும் ஒட்டுண்ணிகள். இவை நாம் உண்ணும் உணவிலுள்ள ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி வாழ்வதால் இவை நம் உடலில் பல்வேறு ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்துகின்றன. இது பெரும்பாலும் அசுத்தமான உணவு, நீர் மற்றும் சுகாதாரமற்ற பழக்க வழக்கங்களால் உண்டாகிறது. குடல் புழுக்களின் அறிகுறிகள் என்ன? வயிற்றில் புழுக்கள் இருந்தால் வயிற்று வலி, குமட்டல், வாந்தி, மலச்சிக்கல், பசியின்மை, எடை இழப்பு, ஆசன வாயில் அரிப்பு, தூக்கமின்மை போன்ற அறிகுறிகள் ஏற்படும். அத்துடன் மலத்தில் காணக்கூடிய புழுக்களுக்கு, குறிப்பாக குழந்தைகளில், ஊட்டச்சத்து குறைபாடு, உடல் சோர்வு அல்லது பலவீனம் போன்றவை பொதுவான அறிகுறிகள். இதற்கு காரணம் என்ன? குடற்புழுக்கள் பெரும்பாலும் அசுத்தமான நீர் அல்லது உணவை உட்கொள்வதன் மூலம் வருகிறது. சுகாதாரமற்ற கழிப்பறை வசதிகள் மற்றும் கைகளை சரியாக கழுவாததால் ஏற்படுகின்றது. மண், அசுத்தமான நீர் மற்றும் உணவு மூலம் புழுக்களின் முட்டைகள் உடலுக்குள் நுழைந்து குடலில் வாழத் தொடங்குகின்றன. இந்த புழுக்கள் இரைப்பை புழுக்கள் என்று அழைக்கப்படும். நகங்களை சுத்தமாக வெட்டி வைத்துக் கொள்வதும், சமைத்த உணவுகளை மூடி வைத்து உபயோகிப்பதும், வெளியில் நடக்கும் பொழுது வெறும் காலுடன் நடப்பதை தவிர்த்து செருப்புக்கள் அணிவதும் என சுகாதாரமான முறைகளை பேணுவது சிறந்தது என்கிறார்கள். உணவு சாப்பிடுவதற்கு முன்பும் கழிவறையை பயன்படுத்திய பின்பும் கைகளை கிருமிநாசினி சோப் கொண்டு கழுவுவது அவசியம். கொதிக்க வைத்து ஆற வைத்த நீர் அல்லது சுத்திகரிக்கப்பட்ட நீரை பருகுவதும், காய்கறிகள் மற்றும் பழங்களை சாப்பிடுவதற்கு முன்பு சிறிது வெதுவெதுப்பான நீரில் கழுவுவதும் அவசியமாகிறது. சமைக்கும் போது, குறிப்பாக மாமிச உணவுகளை, பன்றி இறைச்சி, மாட்டு இறைச்சி போன்றவற்றை நன்கு முழுமையாக வேக வைத்து சமைத்து உண்ண வேண்டும். வீட்டில் வளர்க்கும் நாய், பூனைகளுக்கு தொடர்ந்து கால்நடை மருத்துவர் ஆலோசனைப்படி குடற்புழு நீக்க மருந்து கொடுக்க வேண்டியது அவசியம். குடற்புழுக்கள் தொடர்பில் குழந்தைகளுக்கான முக்கிய குறிப்பாக, மணலில் விளையாடிய பிறகு கைகளை நன்கு சோப் போட்டு கழுவுவதும், கழிவறைக்கு சென்று வந்தபின் கைகளை நன்கு கழுவ வேண்டியதும் அவசியம். முக்கியமாக உணவு சாப்பிடுவதற்கு முன்பு கைகளை நன்கு சுத்தம் செய்து விட வேண்டும். குடற்புழுக்களை தடுக்கும் உணவுகள்: பூண்டு, இஞ்சி, தேங்காய், பூசணி விதைகள், மஞ்சள் மற்றும் ஆப்பிள் வினிகர் ஆகியவற்றை உணவில் சேர்ப்பது குடற்புழுக்களை வராமல் தடுக்கிறது. வயிற்றுவலி, பசியின்மை அல்லது மலத்தில் புழுக்கள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகி அவரின் ஆலோசனைப்படி 6 மாதத்திற்கு ஒருமுறை குடற்புழு நீக்க மருந்துகளை எடுத்துக்கொள்வது நல்லது. முக்கியமாக அசுத்தமான உணவு, தண்ணீர் மற்றும் சுகாதாரமற்ற சூழ்நிலைகள் மூலம் இந்த புழுக்கள் உடலுக்குள் நுழைகின்றன என்பதை கவனத்தில் கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை கட்டியெழுப்புவோம். மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.